Hi friends, welcome back to my channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு அட்டகாசமான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பொரியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 250 கிராம் புடலங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய் வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடும்போது காய் வந்து சீக்கிரமாகவும் வேகும், காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து காயில் நல்லா இறங்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 200 ml அளவு தண்ணியை நான் ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். இதை வந்து ஒரு 6லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு, காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இந்த பொரியலுக்கு இந்த கடலைப்பருப்பு சேர்த்துனோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் துருவின தேங்காயும் நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட புடலங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.